போகிறோம். யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம். யாராவது எடுத்துங்க வாசிங்க. யோவான் 15:5. John 15:5. வாசிங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை, ஒரு அழகான ஒரு உவமையை அவர் கொடுக்கிறார். உவமையை சொல்லி ஒரு 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 அழகான ஒரு உவமையை, ஒரு உதாரணத்தை, ஒரு மாதிரியை சொல்லி எனக்கும் உங்களுக்கும் விவரிக்கிறதுல இயேசு அப்பாவை அடிச்சுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆக நானே மெய்யான திராட்சை செடி. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் மெய்யான திராட்சை செடி அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கம் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. நான் கேட்க எனக்கு திரும்ப அதை முடியல, டைம் இல்லை. ஸோ பாருங்கள், அது முடிஞ்சால் நீங்கள் கேட்டு பாருங்கள். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். சொல்லுவோமா? ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கரெக்டாக தான் நான் வாசிக்கிறது சரியா இருக்குதுங்களா? ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் கனிகளை கொடுப்பான். இந்த வார்த்தையை சொல்லுவோம், நிலைத்திருந்தால் கனிகளை கொடுப்பான். இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம், நிலைத்திருந்தால். அதோடு கூட ஒருவன் அவருக்குள் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லும்போது அவருக்குள் ரிமைனா இருக்கிறான், அவருக்குள்ள இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவரை நம்புகிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு வார்த்தையில் சொல்லுன்னு சொன்னா அவனுக்குள், தேவனுக்குள் நிலைத்திருக்கும் பட்சத்தில் அவன் உண்மையுள்ளவனாய் கடைசி வரைக்கும் அங்கே இருக்கிறான் என்பதை நான் எடுத்துக்கொள்கிறேன். அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். ஒருத்தரை நம்புறதுனால தான் நம்ம ஒருத்தர் கூட இருப்போம். ஒருத்தர் கூட நம்ம இருக்கிறோன்னு சொன்னால் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருப்போம். உண்மையுள்ளதாக இருப்பணும். அப்போ இன்றைக்கு என் செய்தியின் தலைப்பு ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் லைஃப். மிக முக்கியமான ஒரு வார்த்தை, மிக முக்கியமான ஒரு தலைப்பை எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் இந்த காலை வேளையில் கொடுத்திருக்கிறார். Faithful and fruitful life. நாம் நிலைத்திருக்கும் போது, உண்மையாய் அவருக்காய் நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், மிகுந்த கனிகளை கொடுப்பான். கனிகளினால் நீங்கள் அவர்களை அறிவீர்கள் என்று ஆண்டவர் இன்னொரு இடத்தில் எச்சரிக்கையாகவும் நமக்கு சொல்லுகிறார். ஆக இந்த வார்த்தை மிக முக்கியம். 1 கொரிந்தியர் 2:4-2 வசனம் சொல்லுகிறது, மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று எண்ணி உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவசியம். நான் ஃபெய்த்ஃபுல்லா இருக்க வேண்டும் என்பது அவசியம். நல்லா கவனிங்க, நான் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும், நான் உண்மையுள்ளவனா இருக்கணும். உண்மையுள்ளதும் கனியுள்ளதுமான வாழ்க்கை வாழ்வது மிக அவசியம். நாம் எல்லாவற்றிலும் நம் தேவனுக்கு கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். கொலோசியர் 1:10 வசனம் சொல்லுகிறது, சகல வித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. என்னங்க? சகலவித நற்கிரியைகளை. நீங்க கலாத்தியர் வாசிக்கும் பொழுது அதுல 9 கனிகள் இருக்கு. இதுல வாசிங்க, இந்த வார்த்தையில என்ன சொல்லுது? சகலவித நற்கனிகள். நான் சொல்லுவேன், இந்த உண்மையாய் நடந்து கொள்வதும் மிக மிக முக்கியமான கனி என்று நான் சொல்வேன். நான் உண்மையாய் நடந்து கொள்ளாத போது என் வாழ்க்கையில் நான் என்னென்னலாம் நான் சந்திக்கிறேன் என்பதை உங்க வாழ்க்கையில் வச்சு, என்னுடைய வாழ்க்கையில் வச்சு நான் யோசிச்சு பார்க்கலாம். God calls us to live a faithful and fruitful life. உண்மை மற்றும் கனி நிறைந்த வாழ்க்கை வாழதான் என்னையும் உங்களையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். கனி இல்லாத வாழ்க்கை வாழ என்னையும் உங்களையும் அழைக்கல. பட்டுப்போன மரமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ என்னையும் உங்களையும் கர்த்தர் அழைக்கல. யாருக்கும் உபயோகம் இல்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைக்கல. சுயநலமாய் வாழ என்னையும் உங்களையும் கர்த்தர் அழைக்கல. எனக்கு என் குடும்பம், எனக்கு என்னையே சார்ந்து கொண்டு வாழ என்னையும் கர்த்தர் உங்களையும் கர்த்தர் அழைக்கல. கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைச்சிருக்கிறார்னு சொன்னால் உண்மையாய் இருந்து கனிகளை கொடுப்பதற்கு.
ஆக என் செய்தியின் தலைப்பு ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் லைஃப். மிக முக்கியமான தலைப்பு. இது ஏதோ ரைமிங்கில் இல்லை எஃப்ல ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னொரு பிரசங்கமாக இதை கேட்டுடாதீங்க தயவு செய்து. ஃபெய்த்ஃபுல் என்ற வார்த்தை என் வாழ்க்கையாக மாறணும். இன்னைக்கு உண்மை இல்லாததுனால தான் நான் வளராமல் இருக்கிறேன். நம்ம பார்க்கலாம் எனக்கு தெரியல, இது சீரியஸாக போக போதான்னு எனக்கு தெரியல, ஆனால் நம்ம பார்க்கலாம். A faithful and fruitful life honors God. உண்மை மற்றும் கனி நிறைந்த வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறது. உண்மையுள்ள வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிறது. இதை கவனிங்க. ஃபெய்த்ஃபுல் வாழ்க்கை, ஃபெய்த்ஃபுல் லைஃப் எதுக்கு நேராக நடத்துதான்? கனியுள்ள வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிறது. ஆக நான் ஃபெய்த்ஃபுல்லாக இல்லைன்னு சொன்னால் கனி உள்ள வாழ்க்கைக்கு நேராக நான் போக முடியாது. புரிஞ்சுக்கலாம், நம்ம இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஃபெய்த்ஃபுல் டு காட், ஃபெய்த்ஃபுல் டு மேன், ஃபெய்த்ஃபுல் டு யூ. தேவனுக்கு உண்மையாக இருக்கிறது, மனுஷனுக்கு உண்மையாக இருக்கிறது. சொல்ல போனால் உங்களுக்கும் எனக்கும் எனக்கு முதல்ல உண்மையாக இருக்கணும். நம்ம போக போக பார்க்க போகிறோம். சொல்லமா ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் லைஃப். நான் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும்னா, நான் கனி கொடுக்கணும்னா ஃபெய்த்ஃபுல் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி உண்மை இல்லைன்றதுனால வளர்ச்சி இல்லை, உண்மை இல்லைன்றதுனால ஆசீர்வாதம் இல்லை, உண்மை இல்லைன்றதுனால ஜெபம் கேட்கப்படலை, உண்மை இல்லைன்றதுனால சமாதானம் இல்லை, உண்மை இல்லைன்றதுனால தான் இன்றைக்கி நம்ம அவதிப்பட்டுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவரை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சில சமயத்தில் கேள்வி கேட்குறோம்ல, ஏன் இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் இன்னும் எனக்கு செழிப்பு இல்லை, ஏன் அதில் நான் அடைய முடியல, ஏன் இன்னும் நான் இதை பெற முடியல? ஏன்னா ஒன்றில் உண்மையாக இருந்து இன்னொன்றில் உண்மையாக இல்லை, அல்லது ஒன்றிலுமே உண்மையாக இல்லை. இப்போ ஃபெய்த்ஃபுல் டு காட், முதல்ல கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். அப்படி கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறவர்கள் தான் மனுஷனுக்கு உண்மையாக இருப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல அங்கே ஆரம்பமாக இருந்தால் தான் இங்கேயும் நம்ம இன்னொருத்தர் மனுஷங்கிட்ட என்ன பண்ணுவோம், ஆரம்பமாக இருப்போம். அட்லீஸ்ட் நமக்கு உண்மையாக இருக்கிறோமா அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கணும். கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, கர்த்தருக்கு திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும், கணக்கு கொடுக்கணும். அதுதான் வாஸ்தவம். உண்மையான உக்ரானத்துவக்காரன் என்ன பண்ணணுமா, கணக்கு ஒப்புவிப்பது அவசியமாம். ஆக நான் ஒரு உக்ரானக்காரனாய் தேவனுக்கு கணக்கு கொடுப்பது அவசியமாய் இருக்கிறது. முதல் காரியம், faithfulness will evaluate you. படலாமா? உண்மை தன்மை உங்களை மதிப்பிடுகிறதா இருக்கிறது, என்னை மதிப்பீடு செய்கிறதா இருக்கிறது. நான் உண்மையாக இருக்கிறேனா இல்லையா அப்படின்றத வச்சு எனக்கு மதிப்பு கிடைக்கும், எனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும், எனக்கு கனம் கிடைக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த பஞ்சுவாலிட்டி விஷயத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் டைமிங்கில் உண்மையாக இல்லைன்னு சொன்னால் மதிப்பு கிடைக்குமா? எல்லாத்துலேயுமே சரியாக இருந்துட்டு டைமிங்கில் உண்மையாக இல்லைன்னா மதிப்பு கிடைக்குமா? சில பேர் ஆராதனை ஆரம்பிப்பாங்க, ஆரம்பிக்கிற டைமும் இருக்காது, முடிக்கிற டைமும் இருக்காது. கேட்டால் ஆவியானவர் மேலே போட்டுருவாங்க. ஆவியானவர் இப்போ தான் ஆரம்பிக்க சொன்னார், ஆவியில் நிரம்பிட்டு, கரெக்டு சரிதான், ஆவியில் நிரம்பிட்டு டைம் இல்லாமல் அப்புறம் 4 மணி வரைக்கும் ஆராதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் ஒழுங்கின் தேவன். He is the God of order. Hallelujah. அவர் ஒழுங்கின் தேவன். ஆக டைமிங் ரொம்ப முக்கியம். அப்போ நான் அதில் உண்மை இல்லைன்னு சொன்னால் நான் இவாலுவேட் ஆவேன். இப்போ இல்லைப்பா, நம்மளுக்கு ஒரு டைம் சொல்லுவாங்க, பாஸ்டர் 9 மணிக்கு வந்துருங்க.
நம்ம 9 மணிக்கு அங்கே இருக்குவோம், ஆனால் 9 மணிக்கு அங்கே இருக்க மாட்டாங்க. அடுத்த தடவையிலேருந்து நம்ம என்ன தடவை செய்வோம், நம்ம அவருக்கு டைம் சொல்லும் போது நீங்கள் 9 மணிக்கு அங்கே இருங்க, ஆனால் நான் 9:30 மணிக்கு தான் வருவேன். ஏன்னா உங்கள் டைமிங் தான் எனக்கு தெரியுது, உங்களை நான் கணக்கு போட்டுட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக ஃபெய்த்ஃபுல், டைமிங்கில் ஃபெய்த்ஃபுல் இருக்கணும். அப்போ நான் ஃபெய்த்ஃபுல்னஸ் வில் இவாலுவேட் யூ, உண்மை தன்மை என்னையும் உங்களையும் மதிப்பீடு செய்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, லூக்கா 16:10 ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், அழகாக சொல்கிறாரு, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன், அவ்வளவுதான் மேட்டர், அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். ஆகிற பிறகு என்னன்னு சொல்றாரு, என்ன? ஆமா, இது முக்கியம் இல்லை. இப்போ நமக்கு அந்த முதல் பாட்டு மட்டும் எப்பயுமே தெரியும். ஆனா இது கவனிங்க, என்னவா? கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனா இருக்கிறான். கரெக்ட், ஆண்டவர் சொன்னது பர்ஃபெக்ட், 100% பர்ஃபெக்ட். அப்படியே கொஞ்சம் பி பாட்டையும் வாசிக்கலாம். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ள. அப்போ நம்ம இவாலுவேட் பண்ணுறோம் பாருங்க, கணக்கு போடுறோம் பாருங்க, மதிப்பீடு செய்கிறோம் பாருங்க. ஆக உண்மையுள்ளவர்களாக இருப்பது மிக அவசியம். உண்மையுள்ளவர்களாக இருந்தால் தான் கனியுள்ளவர்களாய் நாம் இருப்போம். உண்மையாயிரு, உண்மையுள்ளவனாயிரு. நாம் நம் பேச்சில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். பேச்சு கொடுத்துட்டோன்னு சொன்னால் முடிந்த அளவுக்கு அதை நிறைவேற்றுறதுக்கு பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், யாருக்குமே வாக்கு கொடுக்குறதே இல்லைன்னு. ஏன்னா நிறைவேற்றுறதுக்கு முடியலையே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் ப்ராமிஸ் பண்ணுறதில்ல. நான் சொல்லாமல் செஞ்சிருவேன், சொல்லிட்டா செஞ்சு ஆகணுமே. பேச்சில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், செயலில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நான் செய்கிற செயல் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். என் பார்வையில் கூட நான் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நான் சிரிக்கிற சிரிப்பிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நான் சிந்திக்கிற சிந்தனையில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். என் மனதில் நான் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நான் என் இருதயத்தில் நான் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். காரணம், உண்மையுள்ள தேவனை நானும் நீங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. காட் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ், காட் ஆஃப் ஃபெய்த்ஃபுல் ஒன். ஆண்டவர் உண்மையுள்ளவர், என் தேவன் உண்மையுள்ளவர். வேதம் அதுதான் சொல்லுகிறது. உண்மைத்தன்மை வைத்துதான் என் குணாதிசயமும் தீர்மானிக்கப்படுகிறது. அதான் இவாலுவேட் பண்றாங்க பாருங்க. இவாலுவேஷன், எக்ஸாம் எழுதி எந்த அளவுக்கு எனக்கு மதிப்பீடு கிடைக்கு, எந்த அளவுக்கு எனக்கு மார்க் கிடைக்கும். ஏன்னா படிச்சிருக்கிறோம், இவ்வளோ முடிச்சிருக்கிறோம். ஆனால் என் வாழ்க்கையில் நான் பேசுகிற பேச்சு, என்னுடைய செயல், என்னுடைய மனது, என்னுடைய பார்வை, என்னுடைய சிரிப்பு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய இருதயம் எந்த அளவுக்கு உண்மையாக இந்த உலகத்திலே நான் நடந்து கொள்கிறேனோ அதை வைத்து தான் என் குணாதிசயம் மதிப்பிடப்படுகிறது. என் உண்மைத்தன்மை மதிப்பிடப்படுகிறது. இவாலுவேட் செய்வாங்க நிறைய பேர். ஹோல்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் சின்சியாரிட்டி as first principles. முதல் பிரின்சிபல்லா அல்லது முதல் கொள்கையா ஃபெய்த்ஃபுல்னஸை வச்சுக்கோங்க, சின்சியாரிட்டியை வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. நான் உண்மையாக இருக்கணும்ப்பா. ஒருத்தருக்கு இந்த டைமுக்கு வரேன்னு சொன்னால் உண்மையாக இருக்கணும். ஒப்பு கொடுத்துட்டேன்னா உண்மையாக இருக்கணும். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னா திரும்பி பார்க்க மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன். ஆண்டவர் என்னை உங்களை நம்பி என்ன பண்ணுறாரு? உண்மையுள்ளவனாய் இருப்பன் நம்பி என்ன பண்ணுறாரு? பேச மாட்டீங்களா? எனக்கு ஊழியத்தை கொடுக்குறாரு, எனக்கு பொறுப்பை கொடுக்குறாரு, எனக்கு கனத்தை கொடுக்குறாரு. அப்போ நான் என்ன பண்ணணும்? பாட்டு மட்டும் நம்ம பாடிடுறோம். உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, அப்படி நன்றி பாடிடுவோம். நன்றி நன்றி ஐயா. ஆனால் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சம் எவாலுவேட் பண்ணுங்க. ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறோமா? ஃபெய்த்ஃபுல்னஸாக இருக்கிறோமா?
நான் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கும்போது என்னை உங்களையும் அது என்ன பண்ணுது, இவாலுவேட் பண்ணுது. ஒருத்தர் தான் சொல்கிறார், முதல் பிரின்சிபல் அதை வச்சுக்கோங்க, நான் உண்மையாக இருக்கணும், எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும், என் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், என் கணவனுக்கு உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாரு, வேறு எந்த விஷயத்தையும் சொல்லலை. மனைவி நீ தள்ளிவிட நினைக்கிற அப்படின்னு சொன்னால், உன் கணவனை தள்ளிவிட நினைக்கிறேன்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறாரு, உண்மை இல்லைன்னா அதை மட்டும் தான் சொல்கிறாரு. அப்போ எவ்வளோ முக்கியமான காரியம் பாருங்கள். அவர் அதை அனுமதிக்கிறார். டிவோர்ஸ் விஷயத்தை கர்த்தர் பேசுகிறார், உண்மைதான். ஆனால் ஒரே ஒரு காரியம் தான் முக்கியம், அதில் மட்டும்தான் நீ கவனமாக இருக்கணும். அதை தவிர்த்து அவன் அதை சொல்லிட்டா இதை சொல்லிட்டா, அந்த சும்மா சாக்கு நொண்டி சாக்கு கொரட்டை விடுறதுக்கெல்லாம் டிவோர்ஸ் பண்ணிட்டு உட்காரக்கூடாது. வெளிநாட்டில் ஒருத்தர் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அம்மா கொரட்டை விட்டுடுச்சுன்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணியிருக்குது போய். ஆமாம், ஏம்மா கொரட்டை விட்டுறதுக்கெல்லாமா? ஏன் தமிழ்நாட்டு மக்கள், நம்ம தமிழ் மக்கள்லாம் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு பெண்மணிகள்லாம் அவ்வளோ மேலானவங்க. என்ன சகிப்புத்தன்மை கற்றுக்கணும். நாளைக்கு மாறிடுவார். என்ன பாஸ்டர், வெறும் லேடிஸ் மட்டும் போட்டு காக்கா பிடிக்கிறீங்க? என்ன உண்மையிலே சகிப்புத்தன்மை நான் ஒத்துக்கிறேன், பெண்களுக்கு தான். ஆஹா, என்ன கை தட்ட. ஸோ நல்லா கவனிங்க, ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபெய்த்ஃபுல்னஸ் வில் இவாலுவேட் யூ. நான் உண்மையாக இருக்கிறேன்னா இல்லையான்றது முக்கியம். ஆண்டவர் அதனால தான் அதை சொல்கிறாரு. உன் ரெண்டு கண்ணில் ஒரு கண் என்ன பண்ணுது, இடரலாக இருந்துச்சுன்னா கண்ணை பிடுங்கி போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து வரும்போது தான் இந்த விஷயத்தை பேசுகிறார். நீங்கள் போய் வீட்டில் வாசிங்க, அதுக்கு டைம் இல்லை, அது வேறு சப்ஜெக்டு. நீ ஒரு கையோடு பரலோகத்துக்கு பரவாயில்ல, ரெண்டு கையோடு போக முடியாது, போகலனாலும் பரவாயில்ல, போகிறத ரெண்டு கையோடு நீ எதுக்கு போகிறத விட அங்கே போயிட்டு பாடுன்றார். ஸோ கவனிங்க, திருவள்ளுவர் ஐயாவும் கொஞ்சம் யாரோ சொல்கிறாங்க, திருவள்ளுவர் சொல்கிறதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஆன்லைனில் கேட்குறவங்க நீங்கள் ஏன் திருவள்ளுவரை பற்றியெல்லாம் பேச, அவரையும் ஒரு நம்ம மனுஷனாக எடுத்துக்கிறேன், எவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லிக்கிறாரு. இன்னொன்று நிறைய வேதத்திலிருந்தும் ஒத்து இருக்கு. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீதில்லாத செயல். என்னமா உண்மைன்னு சொல்லப்படுவது என்னன்னா, பிறருக்கு தீங்கு தராத சொற்களை சொல்வதாகும். உண்மையா இருக்கணும், பொய் சொல்லாமல், இன்னொருத்தர் சொல்லால கூட காயப்படுத்தக்கூடாது. பொய்யாமை ஆற்றின் அளம்பெற செய்யாமை நன்று. என்னவா, பொய் சொல்லாத தன்மையை ஒருவர் நிலைத்து நின்று கடைபிடித்தால் அவர் வேறு அறங்களை செய்யாமலே நன்மை பெறலாம். வேற எதுவும் பெருசாக செஞ்சுக்க வேண்டியதில்லை. நான் என்ன பண்ணுமா, பொய் சொல்லாமல் அந்த உண்மைத்தன்மையில் நான் நிலைத்திருந்தால் போதுமா, நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாமா? பாருங்க, எல்லாம் கடவுளுடைய வார்த்தைகள் தான். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன், சிம்பிளா இவர் சொல்றாரு, மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. ஒருவன் தன் மனதிற்கு உடன்பட்ட உண்மையை சொன்னால் அவன் தவமும் தானமும் செய்பவர்களை விட மிகச் சிறந்தவன். ஒருவன் தன் மனதிற்கு உடன்பட்ட உண்மையா நடந்துக்கிட்டனா, அவன் தானம் தர்மம் செய்கிறாங்க பாருங்க, நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு பெரிய கதைகள்லாம் சொல்கிறாங்களே, அவங்கள விட பெரிய ஆளாம் யார்? உண்மையாக நடந்துக்கிறவங்க. பெரிய அநியாயம் செஞ்சுட்டு உண்மை இல்லாமல் நடந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய தானம் செஞ்சு என்னங்க பிரயோஜனம்? உண்மையுள்ளவர்களாக இருப்பது மிக அவசியம். யோசேப்பை கொஞ்சம் எடுத்து பாருங்க, என்ன பாடு. நம்ம சொல்லலாம் சாக்கு, அதனால் நான் உண்மை இல்லாத போயிட்டேன், இதனால் நான் உண்மை இல்லாத நான் போயிட்டேன், சாக்கு சொல்கிறோமா? இதனால் நான் அதை பண்ணலை, அதனால் நான் அதை பண்ணலை. ஆனால் யோசேப்புக்கு சொல்கிறதுக்கு நிறைய சாக்கு இருந்தாலும் கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்தார் யோசேப்பு. எல்லா இடத்துலையும் உண்மையாக இருந்தார்.
குழியில் இருக்கும்போது உண்மையாக இருந்தார், குகையில் இருக்கும்போது உண்மையாக இருந்தார், அடிமையாக இருக்கும்போது உண்மையாக இருந்தார், சிறையில் இருக்கும்போது உண்மையாக இருந்தார். அப்போ அந்த உண்மைத்தன்மை தான் அவரை உயர்த்துச்சு. எனக்கு உங்களுக்கு சாக்கு சிம்பிளாக பொய் சொல்லிடுறோம். பொய்யை எவ்வளோ அழகாக சொல்கிறோம். ஒரு பொய் சொல்லிட்டோன்னா, பொய் இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய பணத்துக்கான வட்டி வாங்குங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்க பாருங்கள், அதுக்கு வட்டி ஜாஸ்தி. ஏன்னா பொய் சொன்னேன்னு சொன்னால் அதுக்கு பொய்க்கு மேலே பொய், வட்டிக்கு மேலே வட்டி சொல்கிறோம்ல, அதுபோல் பொய்க்கு மேலே பொய், அந்த பொய்யை மறைக்க அந்த பொய், அந்த பொய்யை மறைக்க இந்த பொய், இந்த பொய் 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 பொய், வாழ்க்கையே பொய். மறைமுகமாக பொய் பேசுகிறவங்க யாரை ஆராதிக்கிறாங்க? சாத்தானை தான் ஆராதிக்கிறாங்க. ஏன்னா பிசாசு யாரா? பொய்யனும் பொய்யுக்கு பிதாவும். அப்போ பொய் நான் பேசுகிறேன்னா சொல்லிக்கோங்க நீங்கள், நான் சொல்கிறேன், நான் பொய் பேசினேன்னா பிசாசை மறைமுகமாக ஆராதிக்கிறேன்னு அர்த்தம். ஆமாம், என்ன பாஸ்டர் இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க, நான் எதுக்கோ சொன்னோம் பாஸ்டர். சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க. அது ஆண்டவருடைய வசனங்க, ஆண்டவருடைய வார்த்தை இல்லையா? பொய் அவருடைய கட்டளை இல்லையா? பொய் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. யோசேப்பு எவ்வளோ அழகா தன்னுடைய சகோதரர்கள் தன்னை வெறுத்து தள்ளி, தன்னை சாகடிக்கணும்னு தள்ளி, அந்த நேரத்தில் அவங்க உண்மையாக இருக்கிறாரு, பேச்சில் கூட உண்மையாக இருக்கிறார் பாருங்க. சகோதரர்கள் திருப்பம் வரும்போது என்ன அழகாக பேசுகிறாரு, நம்ம பார்த்தோம் இந்த நியூ இயர், போன நியூ இயரா அதுக்கு முந்தின நியூ இயரா, என்ன அழகாக பேசுகிறாரு. நான் உங்களை காப்பாற்றுறதுக்காக என்ன முன்னாடியே இந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிக்க கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன உண்மை பாருங்க யோசேப்புக்கு. ஏன் யார் துரோகம் செஞ்சவங்களுக்கு சொல்கிறாரு? துரோகம் செஞ்சவங்களுக்கு, தன்னை 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 அடிமையாக விற்றவனுக்கு, குழியில் தள்ளனவங்களுக்கு உண்மையாகிறாரு. இன்றைக்கி நம்ம சொந்த பொண்டாட்டிக்கு, சொந்த புருஷனுக்கு, சொந்த பிள்ளைங்களுக்கு, சொந்த அப்பா அம்மாவுக்கு, சொந்த ஊழியக்காரனுக்கு, விசுவாசிக்கு உண்மையாக இருக்க மாட்டேங்கிறோம். சிம்பிளாக சொல்லிடுறோம் பொய். கவனிக்கணும். ஃபெய்த்ஃபுல்னஸ் வில் பிரிங் ஃப்ரூட்ஃபுல் லைஃப். உண்மை தன்மை தான் எனக்கு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். ஆண்டவர் ஃபாதர் பாடுறாரு, ஒரு வசனத்தை எடுத்து அழகாக பாடுறாரு. கர்த்தாவே உமது கூடாரத்தில், யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார்? பக்தன் பாடுறாரு. அது இவர் அழகாக, என்ன அழகாக பாட்டாக பாடுறாரு. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார்? வெறும் கல்லறையில் மட்டும் பாடிட்டு வந்துடுறோம். நம்ம இதை இன்னைக்கு பாட போகிறோம். பாடலாமா? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார் அப்படின்னு கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றாரு. உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன், உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன், மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே. கரங்களை தட்டலாமா? மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே. இன்னொரு வார்த்தை பாருங்க. கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன், கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன், ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே. இந்த தவறாமலுக்கு உண்மையாய் இருப்பவனே பாடலாமா? ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் உண்மையாய் இருப்பவனே, கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார்? ஹல்லேலூயா. இதுதான் முக்கியம். உண்மையாக இருக்கணும். Faithfulness will evaluate you and I. நாவினால் புறங்கூறாமல்
தோழனுக்கு தீங்கு செய்யாமல் நிந்தையான பேச்சுகளை பேசாமல் இருப்பவன் தான் உண்மை உள்ளவன். அவன்தான் கர்த்தருடைய கூடாரத்தில், ஆண்டவர் சொல்கிறார்ல யோவான் 14 அதிகாரத்தில், என் பிதாவின் வீட்டில் அதிக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாது இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன். அங்கே நிலை கொண்டிருப்பவன் தான் உண்மையுள்ளவன். உண்மையுள்ள இருப்பது மிக அவசியம். ஏன்னா அப்போ தான் நான் முழுமையான கனிகளை கொடுக்க முடியும். நான் நிலைத்திருக்கல வேரில் மரம் கனி கொடுக்காது. நான் அவருக்குள்ள உண்மையாய் நினைத்திருக்கலன்னு சொன்னால் நான் கனி கொடுக்க முடியாது. ரெண்டாவது காரியம், முதல் காரியம் faithfulness will evaluate you, and secondly faithfulness will elevate you. அந்த வார்த்தை எடுங்க, அங்கே பாருங்க போட்டிருக்கு, elevate you. உண்மை தன்மை உங்களை என்னை உயர்த்துகிறதா இருக்கிறது. சின்ன காரியம் உயர்த்துகிறதா இருக்கிறது. பாருங்க, ஃபெய்த்ஃபுல் இன் லிட்டில் திங்ஸ், சின்ன விஷயத்துலேருந்து உண்மையாக இருந்துடலாம். அப்போது என்ன நடக்கும், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலலாம் நம்ம உண்மையாக இருக்கும்போது பெரிய காரியம் வரும்போது நம்ம திணற மாட்டோம். ஏன்னா நம்ம அங்கே அனுபவப்பட்டு வந்துட்டோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மத்தேயு 25:21 ஆண்டவர் அழகாக ஒரு ஓமையை சொல்லும்போது சொல்கிறாரு, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. நீங்கள் 25 அதிகாரத்தை போய் வாசிங்க. ஒரு எஜமான், இது வந்து பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது ஒரு எஜமான், அது பரலோக ராஜ்யம் வந்து ஒரு எஜமான் இப்போ இன்னொரு தேசத்துக்கு போகிறத குறித்தது போல் அப்படின்னு சொல்லி ஒரு ஓமையாக அழகாக சொல்லிட்டு வந்து ஒரு எஜமான் என்ன பண்ணுறான், 5 தாலந்தை கொடுக்குறாராம். ஒருத்தனுக்கு 5 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 2 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 1 தாலந்து. ஆக அந்த 5 தாலந்து கொடுத்தவன் என்ன பண்ணுறானா, அதை 2ஆக மாத்துறானா. அதை வியாபாரத்தில் போட்டு, அது விளைச்சலில் போட்டு, அது ஏதோ ஒரு வியாபாரம் ஏதோ ஒரு செய்கிறதுல போட்டு அவர் என்ன பண்ணுறாரா, 5 10ஆக மாத்துறாரு. 2 கொடுத்தவர் என்ன பண்ணுறாரா, 2 வாங்கணும் என்ன பண்ணுறானா 4ஆக மாத்துறாரு. 1 வாங்குறவர் சைலண்டாக இருக்கிறார். எஜமான் வராரு, கேள்வி கேட்குறாரு, கொடுத்தனே என்ன பண்ணீங்க? அப்போ 5 கொடுத்தவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் பண்ணேன், 10ஆக மாற்றிருக்கிறேன், சந்தோஷமாக வாங்கிக்கிறாரு. 2வது 2 கொடுத்தது என்ன பண்ணேன், நான் 4ஆக மாற்றிருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். 1 கொடுத்தவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அவர் ரொம்ப உஷாராக அது 1 2 பண்ணலை, ஆனால் வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்ன பாருங்க, ஒன்றும் செய்யறதுக்கு உருப்படி இல்லை. இவர் 24 வசனத்தில் சொல்றாரு, 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே ஆண்டவரே எஜமான் ஐஸ் வைக்கிறார். இப்போ வந்து ஒரு வேலை செய்யறதுக்கு துப்பு இல்லை, 1 2ஆக மாத்துறதுக்கு துப்பு இல்லை, கொடுத்த தாளந்தை பயன்படுத்துறதுக்கு துப்பு இல்லை, கொடுத்த பணத்தை பெருசாக்குறதுக்கு துப்பு இல்லை. இங்கே வந்து சொல்றார், ஆண்டவரே நீர் விதைக்க இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். என்ன மாதிரி ஐசு, இமயமலையே தூக்கி தலைமையில வச்ச மாதிரி இருக்கு. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும். வயிறு எரியாது எஜமானுக்கு. இப்போ நம்ம வச்சுக்கலாம், நல்ல குணாதிசயங்களை எவ்வளோ கொடுத்து வச்சிருக்காரு உள்ள, நல்ல நல்ல காரியங்களை எவ்வளோ கொடுத்து வச்சிருக்காரு உள்ள, அன்பின் கனி ஆவியின் கனி எவ்வளோ கொடுத்து வச்சிருக்காரு உள்ள. அந்த 9 கனி யோசிச்சு பாருங்க, அந்த கனியெல்லாம் எனக்குள்ள கொடுத்து வச்சிருக்காரு. இந்த கனியை ஒன்று வச்சுக்கோங்க, ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மையா இருக்கிறேன் நான், விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்போ உண்மை உள்ளவனாயிரு, உண்மையா இருக்கிறேன், எனக்குள்ள வச்சிருக்காருல்ல. ஆண்டவரே நான் வந்து அப்படியே வச்சுக்கிறேன் ஆண்டவரே, எனக்கே வச்சுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் வந்து கேட்கும்போது வயிறு எரியாது. அப்பா இதை நான் பயன்படுத்த கொடுத்தோம்ப்பா,
இதை பயன்படுத்த கொடுத்த. இப்போ வாங்குறாரு, வாங்கிட்டு சொல்கிறாரு, அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே. என்ன பேர் பாருங்க, என்னவா? போடா பொல்லாத ஊழியக்காரனே, சோம்பலான சோம்பேறியே, அட சோம்பேறியே, உன்னை நம்பி கொடுத்தது ஏன் தப்புடா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி உன்னெல்லாம் நம்பினது ஏன் தப்பு, என் தலைவலி. எவ்வளோ பேர் இருக்கும்போது உன்னை நம்பிட்டேன் பாரு. நான் யோசிச்சிருக்கலாம், மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் ஓடி இருக்கும். நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்று அறிந்தியே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரருக்கு வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்போது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனு கொடுத்துட்டாரு. அவனுடைய உழைப்பு மேலானது இல்லை. அப்புறமா சொல்கிறாரு, வசனங்களை மாற்றி மாற்றி நிறைய வசனங்கள் இருக்குது. என்ன? உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனும் அவனை தனக்குண்டு என்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். உண்மையுள்ளவனாக இருப்பது மிக அவசியம். குடும்பத்தில் உண்மையுள்ளவனாக இருப்பது அவசியம். வேலையில் உண்மையுள்ளவனாக இருப்பது அவசியம். ஊழியத்தில் உண்மையுள்ளவர்களாக இருப்பது அவசியம். உண்மை இல்லாததுனால தான் கனி இல்லை, கனி இல்லாததுனால தான் வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டே இல்லை. சொல்கிறோமா? ஏன் தான் இந்த வாழ்க்கையோ, ஏன் இதை ஆரம்பிச்சனும், ஏன் அதை செஞ்சணும், ஏன் இதை செஞ்சணும், ஏன் யோசிச்சுக்கலாம். கனி முக்கியம்னா உண்மை முக்கியம். உண்மையுள்ளவனாய் இருப்பவன் உயர்த்தப்படுவான். சொல்லமா? யார் உயர்த்தப்படுவான்? ஃபெய்த்ஃபுல்னஸ் வில் எலிவேட் யூ. என்ன சொல்கிறாங்க? ஃபெய்த்ஃபுல்னஸ் வில் எலிவேட் யூ அப்படின்னு சொன்னால் உண்மையுள்ளவனாக இருப்பவன் உயர்த்தப்படுவான். அப்படியே உங்களுக்கு மைண்ட் வாய்ஸ் போயிடும். அப்போ எவ்வளோ பேர் உயர்ந்திருக்கிறாங்க? பொய் பேசி உயர்ந்திருக்கிறாங்க, அநியாயம் பேசி உயர்ந்திருக்கிறாங்க, அநியாயம் பண்ணி லஞ்சம் வாங்கி பேர் வாங்கியிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி மைண்ட் வாய்ஸ் வரும்னு சொல்லி தான் இன்னொன்று எழுதியிருக்கிறேன். என்ன? உண்மையுள்ளவனாய் இருப்பவன் தான் உயர்த்தப்படுவான். உண்மையாக இருந்து உயர்கிற உயர்வு தான் உண்மையான உயர்வு. மீதி எல்லாம் போலி. எவ்வளோ பெரிய காரை வச்சுக்கிட்டோம், எவ்வளோ பெரிய BMW ஆடி காரை வச்சுக்கிட்டோம், ஏன்னா ஒரு பர்சனல் ஜெட்டே வச்சுக்கிட்டோம், ஊழியக்காரனையும் சேர்த்து சொல்கிறேன், ஜெட்டை வாங்கி வச்சுக்கிட்டோம். உண்மை இல்லாதவனா நீ உயர்ந்தனா அது உண்மையான உயர்வு இல்லை, அது உண்மையான கனி இல்லை. அதனால் எந்த கனியும் இருக்காது. கனிகளினால் நீங்கள் அவர்களை அறிவீர்கள். உண்மையுள்ளவனுக்கு தான் உண்மையான ஆசீர்வாதமும் கிடைக்கும். நீதிமொழிகள் 28:20 சொல்றாரு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். சங்கீதம் 31:23 அன்று சொல்றாரு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே எல்லாரும் அவரில் களி கூறுங்கள், கர்த்தர் உண்மையுள்ளவர்களை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. யாரை காப்பாற்றுறாரா? உண்மையுள்ளவர்களை காப்பாற்றுறாராம். எது வரைக்கும் உண்மையாக இருக்கணும்? எதில் உண்மையாக இருக்கணும்? எதில் உண்மையாக இருக்கணும்? எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க சொல்லியிருக்காருல்ல. அப்போ அந்த கொஞ்சத்துலேயே என்ன, அப்போ அதிகத்துலேயும் உண்மையாக தான் இருக்கணும். எது வரைக்கும் உண்மையாக இருக்கணும்? சாவர வரைக்கும் உண்மையாக இருக்கணும். மரண பர்யந்தம் உண்மையாக இருக்கணும். வெளிப்படுத்தல் 2:10 வசனம் சொல்கிறது, நீ மரண பர்யந்தம் உண்மையாயிரு, அப்பொழுதுதான் ஜீவக்கிரீடம் உனக்கு தருவேன். என்ன பவர்ஃபுல் வேர்டு இது. உண்மை இல்லை, ஊழியக்காரனுக்கு உண்மை இல்லை, நான் தீர்க்கதரிசி உண்மை இல்லை, நான் பாஸ்டர் நான் சொல்கிறேன் உண்மை இல்லை, நான் பிஷப்பு நான் சொல்கிறேன் உண்மை இல்லை. இங்கே நீங்கள் என்னவா இருந்துட்டு போங்க, எந்த போஸ்டெல்லாம் இருந்துட்டு போங்க, ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் உங்களை என்னையும் அழைக்கிறது ஒரே ஒரு பேர் தான், உண்மையும் முத்தமும் இல்லை. ஊழியக்காரனே, பிஷப்பே, போப்பே இல்லை, உண்மையும் முத்தமும் இல்லை, சீனியர் பாஸ்டர். ஏசப்பன் நக்கல்லாம் பண்ண மாட்டார். ஒருவேளை பண்ணார்னா யோசிச்சு பாருங்க. இங்கெல்லாம் ரொம்ப திமிரு காமிச்சிட்டு போகிற மேலே தப்பு தடு மாதிரி போயிடுறேன்னு வச்சுக்கோங்க. வாப்பா
ப்ராப்பர்ட்டு ஆண்டவர் இப்படி கிண்டல் பண்ணால் எப்படி இருக்கும்? அடே ப்ராப்பர்ட்டு என்னென்னலாம் வேட்டு வச்ச எல்லாருக்கும் வாப்பா. பாஸ்டர்மார்கள் நிறைய பேர் எவ்வளோ ஆட்டம் ஆடுறாங்க, இங்கே ஆட்டம் ஆடுறோம், சேர்த்துக்கிறேன் நான் என்னைய, எவ்வளோ ஆட்டம் ஆடுறோம். அப்போ நான் மேலே போகும்போது நம்மளை கிண்டலாக கூப்பிட்றாருன்னு வச்சுக்குங்க, சும்மா பேச்சுக்கு. ஐயா சீனியர் பாஸ்டர் என்னென்ன பேச்சு பேசுன நீ, உனக்கு மைக்கு கிடச்சிச்சின்னு சொல்லி கீழே உட்காந்துட்டு இருக்கிறவங்கள வேறு வேறு மாதிரி பேசுனியே. வா, உன் கூட்டு எனக்கு தானே தெரியும், உன் குடுமி என் கையில் இருக்குதுடா, வாடா சொல்லுவாரா? அப்படி சொல்ல மாட்டார். ஆண்டவர் சொல்ல, நீ மரண பரியந்தம் உண்மையுள்ளவனா இரு, எனக்கும் உங்களுக்கும் அது சந்தோஷமாக இருக்கணும். நைட் நான் போய் படுக்கும்போது உன்னை யோசிச்சுக்கிட்டு படுக்கணும், நான் இன்றைக்கி யாருக்கிட்டும் போய் சொல்ல, யாருக்கிட்டலாம் நான் பேசணும்னா நான் உண்மையாக இருந்தேன். ஒருவேளை நான் ஹார்ஷாக இருந்திருக்கலாம், கடுமையாக இருந்திருக்கலாம், ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்காதவனா நான் இருந்திருக்கலாம், ஆனால் நான் உண்மையுள்ளவனாக இருந்தேன். போதும் எனக்கு அது, நான் தூங்குவேன். மரண பரியந்தமும் உண்மையுள்ளவனாக இரு, அப்பொழுதுதான் நான் ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்கிறாரு. உலகம் உங்களை வேறு மாதிரி இவாலுவேட் பண்ணலாம், ஆனால் கர்த்தர் நான் உண்மையுள்ளவனாக இருந்தேன்னா என்னை எலிவேட் பண்ணிவிடுவார். யோசேப்புக்கு அதான் நடந்துச்சு. உண்மையுள்ளவனாக இருந்ததுனால கடைசி வரைக்கும் உண்மையுள்ளவனாக இருந்ததுனால 2வது ஸ்தானத்தை கொடுத்தார், மினிஸ்டரை உயர்த்திட்டார். ஃபெய்த்ஃபுல்னஸ் வில் எலிவேட் யூ. அது இவாலுவேட் பண்ணோம். அதே சமயத்தில் நான் கடைசி வரைக்கும் இருந்தேன்னு சொன்னால் ஜீவ கிரீடம் எனக்கு கிடைக்கும். அங்கே ஜீவ கிரீடம், இங்கே உயர்ந்த ஸ்தானம், எல்லாத்துக்கும் மேலே சமாதானம் கிடைக்கும். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நீதிமொழிகளில் என் ஞானவான், மை ஃபேவரட் ஹீரோ சொல்கிறார் பாருங்க, தயையும், நீதிமொழிகள் 20:28, தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், கைண்ட்னஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் கீப் அ கிங் சேஃப். ஹல்லேலூயா. Kindness and faithfulness keep a king safe. Through kindness his throne is made secure. எதுங்க என்ன காக்குது? ராஜாவின் சிங்காசனத்தை காக்குறது எதுன்னு சொல்றாரு? சத்தியம். என்ன? உண்மை. தயவும் உண்மையாக இருந்தேன்னு சொன்னா நான் நிலையாய் நிற்பேன். ஒப்பு கொடுக்கலாம்.